உங்களுக்கு மத்தியில் ஒரு சில பதிவுகளை மேற்கொள்ளலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் சொல்கிறான், சஹாபாக்களுக்கு இந்த கேள்வி வந்தது. என்ன கேள்வி என்று சொன்னால், ஜிஹாது களத்தில் குதிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கரங்கள் வெட்டப்படுகிறது, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்களும் காயப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் போராடுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு விளக்கத்தை கொடுத்தார். உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் காயப்பட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் விளக்கம் சொல்லி வருகிற நேரத்திலே அல்லாஹ் ரெண்டு மனிதர்களுக்கு, காஃபிரும் காயப்படுகிறான், முஸ்லிமும் காயப்படுகிறான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி காயப்படுகிற நேரத்தில் இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் சொல்லி காட்டணும். யாரும் உனக்காக வேண்டி நாம் போர் செய்கிறோம், அவர்கள் காயப்படுவது உண்மை, நாம் ஏன் காயப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரலாமா இல்லையா? வரலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? வலியுமஹிஸல்லாஹு அல்லதீன ஆமனு வயம்ஹக்கல் காஃபிரீன். முஃமின்களும் காயப்படுகிறார்கள், காஃபிர்களும் காயப்படுகிறார்கள். அல்லாஹ் காஃபிர்களை அழிக்க நினைத்து விட்டான், மூமின்களை சுத்தப்படுத்த நாடி விட்டான். அல்லாஹ் மூமின்களை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் காஃபிர்களை அழிப்பதற்காக வேண்டியும் இப்படி செய்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான். ஒரே விஷயம், காஃபிருக்கு வருகிற நேரம் அது அழிவு, மூமின்களுக்கு வருகிற நேரம் அது மன்னிப்பு, அவர்களை தூய்மைப்படுத்துவது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால், நீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு நலவு நாடுறீங்களே அந்த நலவு அல்ல. ரப்புல் இஸ்ஸத் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால், ஒரு வியாபாரத்துக்கு உரிமையாளர் அவருடைய ஊழியருக்கு நலவு நாடுவாரு, ஒரு 25,000 அதிகமாக இந்த மாதத்தில் கொடுப்போம் என்று, அந்த நலவல்ல. ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் அவன் நலவை நாடினால் யுஸிபு மின்ஹு, புடித்து ஆட்டி வைப்பானாம், அதிகமான பிரச்சனைகளை கொடுப்பானாம், சோதிப்பானாம். என்ன, அல்லாஹ் ஒரு மனிதனோட இரக்கம் வைத்தா, பாசமாக நடந்தா, நலவை நாடினா, ஏன் போட்டு இப்படி குலுக்குறான், ஏன் போட்டு இப்படி ஆட்டுகிறான்? ஒரு மனிதனோட அல்லாஹ் இரக்கமாக இருந்தா, உங்க பிள்ளையோட நீங்க இரக்கமாக இருந்தா, ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி அங்க வைக்கணும் உங்க புள்ள, இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க? மகன், நீங்க போய் உட்காருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். அதுதான் பாசம். ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்கிறான்? நான் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால், நலவு என்பது எக்கச்சக்கமான நலவுகள் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை சோதிப்பேன் என்கிறார். உண்மையாக இந்த சித்தாந்தத்தை ஒரு மனிதன் முஃமின் சரியாக புரியணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டார். அல்லாஹ் அவர்களோட கோபமா, காஃபிர்கள் பிடித்து இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பில் போட்டாங்க. என்னையும் உங்களையும் இதுவரைக்கும் நெருப்புல போடல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இப்ராஹிம் நபியோட கோபமா, ஃபிரௌன் படையே பிரட்டி வருகிற நேரம், கடல் குறுக்க நிற்கிற நேரம் மனிதர்கள் பதறி போனார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல பார்க்கிறோம். அல்லாஹ் மூசா நபியோட கோபமா, ஏன் இப்படி? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போன பயணம் எப்படிப்பட்ட பயணம்? அல்லாஹ்வுடைய தூதரோட அல்லாஹ் கோபமா? இல்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு மனிதனுக்குள் ஒரு கஷ்டத்தை உண்டாக்கினால் அல்லாஹ் அவன் பக்கம் அந்த மனிதனை இழுக்கிறான். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சோதனையை கொடுத்து அல்லாஹ் தன் பக்கம் இழுக்கிறான். இதுவரைக்கும் தஹஜ்ஜத்தில் எழும்பாதவர் புள்ள ஐசியூல தன்னுடைய சஜிதாவுல தலையை வைத்து விட்டு அல்லாஹ்வோட அழுது பேசுவார், தேம்பி அழுது பேசுவார். அல்லாஹ்வுக்கு அந்த அடியானை தன் பக்கம் இழுக்க வேண்டி இருந்தது. அல்லாஹ்வுக்கு அந்த அடியானை தன் பக்கம் தன்னோடு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு அல்லாஹ் வாசலை திறந்து கொடுக்கிறான். எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அந்த இரவுகள் எல்லாம் நாம் விழித்திருந்து அல்லாஹ்வோடு நிறைய பேசுவோம். ரப்பே, உன்னை நெருங்க வேண்டும். ஏழைகள் வந்து எங்களிடம் கேட்பார்கள், நாங்கள் அப்பொழுது நினைப்போம், யா அல்லாஹ், இது இந்த ஃபக்கீருக்கு, இந்த மிஸ்கீனுக்கு நான் கொடுக்கவில்லை யா அல்லாஹ், இது உனக்கு தருகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு கொடுப்பதாக இருந்தால் உள்ளதில் மிக சிறப்பான ஒன்றை தூக்கி கொடுப்போம் என்று எங்களுடைய கல்பு சொல்லும். யா ரப், இது நீ சொன்னதுக்காக வேண்டி கொடுக்கிறேன். இந்த மிஸ்கீனை நீ என்னை அனுப்பி உன்னிடம் அன்பு இருக்கிறதா இல்லையா என்று சோதிக்கிறாய். யா அல்லாஹ், நான் கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அந்த இரவுகளை எல்லாம் கடந்து விட்டு திரும்பி பார்த்தால், வாழ்க்கையில் இன்பமான மறக்க முடியாத நாட்கள் என்று கேட்டால் அவன் திரும்ப கொஞ்ச நாள் யோசித்து பார்ப்பான். எதெல்லாம் இன்பம் வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தவர், 50 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தவர் அப்படியே உட்கார்ந்து எது இன்பம் என்று சொல்லுவார் தெரியுமா? நடக்க போவதை அல்ல, நடந்து முடிந்ததில் எல்லாம் இது எல்லாம் இப்படி இருந்திருந்தால், இப்படி இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமாக அந்த நாளை கழிச்ச,
அந்த பாஸ்ட் நினைத்து மனிதன் சந்தோஷப்படுவானே, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு முஃமினுக்கு அவன் அழுத நாட்கள், அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு வந்த நாட்கள், அவன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற நேரம் அவனுடைய கல்பு ஓடி போகும் அல்லாஹ்வுடைய பக்கத்திலே. யா ரப், அன்றைக்கு நான் அழுதது, உன் உதவியை தேடி அழுதது, நான் இருக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் உன் உதவியை நேரடியாக பார்த்தேனே அல்லாஹ், அந்த உணர்வை உண்டாக்குவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முஃமின்களுக்கு இதை செய்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பாசம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் பிரச்சனையும் சோதனைகளும் ஏன் வருகிறது என்றால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அந்த இரவுகள் ஒவ்வொன்றும் நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய இரவுகள், வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்காத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸ்வீட் மெமரிஸ் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட இறைவனோடு பேசிய, இறைவனோடு கொஞ்சம் குழாவிய அந்த இரவுகள் என்றைக்கும் ஒரு முஃமினுக்கு மறக்காது. அப்படி என்றால் இந்த பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஷுஆரா முழுக்க படித்து தருகிறான், முழுக்க படித்து தருகிறான். இந்த ஹுத்பா, அதாவது இந்த ஜும்மா, இந்த ஹுத்பாவுடைய நேரத்திலே எங்களால் அவ்வளவும் படிக்க முடியாது. ஒரு ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய வேதம் எப்படி எங்களை கவருது, அல்லாஹ் எப்படி பாடம் நடத்துகிறான் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் என்னால் முடியுமான அளவுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் தன்னுடைய மனைவியோடு எகிப்துக்கு போகிறார். எதுக்கு போறார்? தன்னுடைய மனைவியோட போறார், உம்மாவை பார்க்கலாம். அல்லது தம்பி இருக்கிறார் ஹாரூன், சகோதரி தாத்தா இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் விட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு வந்தார். ஏனென்றா ஒரு கொலை செஞ்சார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தளவில் அவர் ஃபிரௌனுடைய அரண்மனையில் சாப்பிட்டு வளர்ந்தவர். அல்லாஹ் பாடி பில்டர் என்கிறான் குர்ஆன்ல. அந்த அளவுக்கு கவி. அந்த மாதிரி ஒரு நபிமார்களை பற்றி சொல்ற நேரம் இப்ராஹிம் நபி அவர் சகிப்பு தன்மை உள்ளவர். எங்கேயும் அவர் பாடி பில்டர் என்று குர்ஆனில் வராது. மூசா நபியை பற்றி சொல்கிற நேரம் அவர் கவி, அவர் பலமான மனிதர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன அடையாளம் இருக்கிறதோ அதை அல்லாஹ் சொல்றான். ஒரு நாள் ராத்திரி பாதையில் நடக்கிறார், அவருடைய இனத்தார் கூப்பிடுகிறார், ரெண்டு பேருக்கு சண்டை. இவர் பக்கத்தில் போனவர் அல்லாஹ் என்ன விவரிக்கிறான் தெரியுமா? மூசா வக்கலா அலைஹி, மூசா ஒரு குத்து தான் குத்தினார், கதையே முடிந்து விட்டது. கதை முடித்து விட்டார் என்றான் அல்லாஹ். பக்கத்தில் போய் விசாரிக்கல, கத்தினார், இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவருடைய கூட்டம், அவருடைய கூட்டத்தில் ஒரு ஆள் கிட்ட போனவர் ஒரு குத்து குத்தினார். எவ்வளவு பவராக இருப்பார்! அந்த குத்தி அவருடைய கதையை முடிந்து விட்டது. இதுல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிப்பதற்கு ஊரை விட்டே போறார். ஃபிரௌன் சாதாரணமான ஆள் இல்ல, அந்த கூட்டம் கொன்றுவாங்க. அதனால எல்லா உறவையும் விட்டு ஊரை விட்டு போன மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன், அது எகிப்தில் இருந்து பக்கத்தில் இருந்தாலும் அது அரபு உலகம். ஏண்டா அங்க உள்ளவர்கள் அரபித்தான் பேசினார்கள் அந்த நேரத்தில். அது குர்ஆன் சொல்லுது வேற இடத்துல. அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்க போய் அவருக்கு அல்லாஹ் திருமணம் நடத்தி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரபி அல்ல, அவருடைய மனைவி அரபி. ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறார்கள். 8 ஆண்டுகளுக்கு மேல அவர்கள் அங்கே பணிபுரிகிறாங்க. இப்ப வீட்டு மனைவியோட தன் குடும்பத்தாரை நோக்கி போறார், இருவை தேர்ந்தெடுக்கிறார். போகிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வ இஸ்னாதா ரப்புக்க மூசா அன்யத்தில் கௌமல் லாலிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் போற நேரம் அல்லாஹ் மூசாவை கூப்பிட்டார். எதுக்கு தெரியுமா? அநியாயக்கார கூட்டம் கௌம ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு போங்க மூசா. அலா யத்தகூன், அவர்கள் அஞ்ச மாட்டாங்களா? ஒரு மனுஷன் நிம்மதியா போறார், பொண்டாட்டி எடுத்துட்டு போறாரு. இவ்வளவு காலமா உம்மாவை பார்க்கல, தம்பியை பார்க்கல, தாத்தாவை பார்க்கல. இவர் பார்க்க போகிறார். அந்த நேரத்தில் ராத்திரி தூர் சினாய், அதாவது தூர் மலையில ஒரு பகுதியில் பள்ளத்தாக்கில் வாதண்டா ஒரு குழி, அத மலைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு பள்ளம், அதுல இருந்து ஒரு நெருப்பு தெரியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார் மனைவிக்கு, கொஞ்சம் இருங்க, நான் போயிட்டு வரேன். ஆனஸ்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துற வார்த்தை உன்ஸ் என்றால் அன்பு, அன்புல இருந்து வரக்கூடிய வார்த்தை. அப்ப நான் பார்க்கிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஒளிஞ்சிருப்பது என்ன? ரப்புல் இஸ்ஸத் எப்படி அழைத்தான்? ஒரு இடத்துல ஒரு என்னமோ நடக்குது, என்ன அறியாம நான் அங்க போனால் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். என் மனசு மனைவியோட போறவர் சொல்லுகிறார், ராத்திரி மலை, அந்த மலைக்கு மேல் ஏறணும். எந்த மனிதனாவது மலைக்கு மேல் ஏறி அங்க உள்ள நெருப்புல போய் ஒரு கொஞ்சம் இருங்க நான் எடுத்துட்டு வாரேன், என்ன செய்தி என்று கேட்டு வரேன்னு போவாராம். அவர் அறியல, மனைவியை நிப்பாட்டி இருங்க நான் போயிட்டு வர்றேன். அந்த ராத்திரி அவர் எப்படி மலையை ஏறி இருப்பார்? என்ன வெளிச்சம்! அவர் ஏற சொன்னது யார்? அவருடைய கல்வி பறிப்போனது. அந்த நெருப்பு அவரை அழைத்து கொண்டிருந்தது. அது நெருப்பல்ல, இறைவன் அவரை அழைத்தான். அவர் கவரப்பட்டார். என்ன நடக்குது அவருக்கு தெரியல. அவர் மெல்ல மெல்ல ஏறி போனார்.
அந்த இரவுல வழி தெரியுமா? ஒரு மலையில் நெருப்பு பத்துது, என்ன நடக்கும், எவ்வளவு விபரீதம் இருக்கும், எல்லாம் மறந்தார். அது ரப்பு கூப்பிட்ட விதம், அது ரப்பு கூப்பிட்ட விதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூப்பிட்டு விட்டு சொன்னான் அல்லாஹ், ஃபிரௌனுடைய கூட்டத்தை போகணும். அவர் என்ன சொன்னார் என்று பாருங்க. சூரத்து, அதாவது குர்ஆன்ல ஒவ்வொரு இடத்துல விவரமா பேசுவான், அல்லாஹ் தேவையானது மட்டுமே பேசுவான். என்ன சொல்றான்னா, ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்தால் என்ன சொல்லுவாரோ அதை சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம், கால ரப்பி இன்னி அகாஃபு அயுகதிபூன், யா அல்லாஹ் என்னை பொய்ப்பித்து விடுவார்கள் என்று பயப்படுறேன் யா அல்லாஹ். நான் போயிருவேன். ஒரு மேல ஒரு துண்டை போட்டிருப்பாரு, கையில ஒரு கைத்தடி இருக்குது, இதோட போய் ஃபிரௌன்ட்ட போனா என்ன நினைப்பான்? பென்ஸ்ல வந்தா, ஒரு பிளேசர் எடுத்து வந்தா, ஒரு பேலஸ் கட்டி இருந்தா ஒரு பரவாயில்ல நினைப்பான். மேல ஒரு துண்டு, கையில ஒரு கைத்தடி, ஆடு மேய்க்கிறவர் போய் ஃபிரௌன்டா யாருன்னு அவனுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அவர் சொல், கால ரப்பி இன்னி அகாஃபு யுகதிபூன், யா அல்லாஹ் என்னை பொய்ப்பித்து விடுவார்கள் நான் பயப்படுகிறேன் யா அல்லாஹ். சதிரி, என் நெஞ்சு நெருக்கடியாகிரும் யா அல்லாஹ். ஓப்பனா சொல்ற அல்லாஹ் இருக்கிறதை சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓப்பனாக சொல்கிறார், யா அல்லாஹ் ஃபிரௌனை கண்டா அவன் யாரு? அவன் அரண்மனையில் இருந்தவனா, சாப்பிட்டவன். ஒயலீக்கு சதிரி, என் நெஞ்சு நெருக்கடியாயிரும் யா அல்லாஹ். மைத்திரிபால சிறிசேனட்ட அல்லது ஜனாதிபதிட்டு போய் சத்தியத்தை உடைத்து சொல்லணும் என்று வந்தால், அவர் யாராவது ஒரு ஜனாதிபதி சொல்லிட்டார் நானா இறைவன் என்று, இல்ல நீ இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு போனால் எப்படி இருக்கும்? ஃபிரௌன் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இல்ல. அவன் தான் அயோக்கியன்ல அநியாயக்காரத்திலே மிகவும் உச்சகட்டத்தில் உள்ளவன் குர்ஆனுடைய பார்வையில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர் வயலைக்கு சதிரி, என் நெஞ்சு நெருக்கடியாகிரும் யா அல்லாஹ். வலா யந்தலிகு லிசானி, யா அல்லாஹ் என்னுடைய நாக்கு வேலை செய்யாது யா அல்லாஹ், என் நாக்கு வேலை செய்யாது. நெஞ்சு நெருக்கடியானா நாக்கு வேலை செய்யுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாவு வேலை செய்யாது, பேச்சு வராது யா அல்லாஹ். வலா யந்தலிகு லிசானி. வீட்டுல போலீசார் வர்றாரு, பாப்பாவை தேடி வர்றார், என்னமோ நடந்துட்டு பாப்பா வீட்டுக்குள்ள ஒளிகிறாரு. மகன் கதவை திறக்கிறார் அல்லது பொண்டாட்டி திறக்கிறார். போலீசார் வந்து ஏதாவது கேட்டா நாக்கு நல்ல வேலை செய்யுமா? பிள்ளை செஞ்சவனுடைய நாக்கு தடமாறு, யாரு இவர் எங்க என்ன தடமாற நேரத்திலே புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய சிஐடி பிரான்ச்ல விசாரிக்கிற நேரம் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை கொடுப்பார்கள். அதிலே மெசேஜை பார்த்துருவார்கள். அது எப்படி எங்க கையில சும்மா கெட்டுற வாட்ச் மாதிரி, அதை வைத்து பொய் சொன்னால் இவர் பொய் சொல்கிறாரா இல்லையாண்டு அது போகிற ஸ்டைலே கண்டுபிடிப்பார்கள். நரம்பு தளர்ச்சியை வைத்து யார் என்கொயரிக்கு போனாலும் அதை போடுவார்கள். போட்ட உடனே விளங்கும் எங்க பொய் விடுகிறான், எது பொய் பேசவில்லை என்று அந்த மெஷின் காட்டி கொடுக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதே மாதிரி ஒரு மனிதன் நெஞ்சு இறுகினால் என்னாகும்? நாக்கு தடமாறிவிடும். இவர் சொல்லுகிறார், யா ரப் யா ரப், ஃபிரௌன்ட்ட போ சொல்லிவிட்டாய். சும்மா இருந்தவருக்கு பெரிய ஒரு பாறாங்கல்லை தூக்கி அல்லாஹ் வைக்கிறார். ஃபிரௌன்ட்ட போகணும் நீங்க போன, யா அல்லாஹ் அவனை கண்டாலே நெஞ்சு சுருங்கிரும், நெருக்கடி ஆகிரும். வலா யந்தலிகு லிசானி, எனக்கு நாக்கு வேலை செய்யாது யா அல்லாஹ். ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனையும் என்னோட சேர்த்து அனுப்பு யா அல்லாஹ். தனியே போக ஒரு ஆளுக்கு பயமாண்டாதான் இன்னொரு ஆளை சேர்த்து வைப்பாரு. யா அல்லாஹ் அவரையும் சேர்த்து அனுப்ப ஏன் கேட்கிறார்? தனியாக இதை கம்ப்ளீட் பண்ண இயலாது என்னால. ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனையும் என்னோட சேர்த்து அனுப்பி விடு யா அல்லாஹ். வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு அயக்துலூன், யா அல்லாஹ் என் மீது ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஃபஅகாஃபு யக்துலூன், யா அல்லாஹ் அவர்கள் என்னை கொண்டு விடுவார்கள் பயப்படுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்ட அல்லாஹ் போங்கண்டா. மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை சொன்னார்? 5 சொன்னார். 5. ஒன்னாவது என்ன? யா அல்லாஹ் இன்னி அகாஃபு யுகதிபூன், என்னை பொய்ப்பித்து விடுவார்கள் பயப்படுகிறேன். வயலைக்கு சதிரி, என் நெஞ்சு இறுகி விடும் யா அல்லாஹ். வலா யந்தலிகு லிசானி, என் நாக்கு வேலை செய்யாது யா அல்லாஹ். ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனை என்னோடு சேர்த்து அனுப்பு யா அல்லாஹ். வலஹும் அலைய தம்பு ஃபஅகாஃபு யக்துலூன், யா அல்லாஹ் என் மீது ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, நான் போனா என்னை கண்டா கொண்டு விடுவார்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன பதில் கொடுத்தான் நினைக்கிறீங்க? அல்லாஹ் எதுக்கு இதை கொடுத்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நெருக்குவதற்காக வேண்டி. அவன் நேசம் கொண்டு விட்டான் அந்த அடியானோடு, அவன் நேசம் கொண்டு விட்டான். ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரப்போகிறது. அல்லாஹ் என்ன சொன்னான்? இவ்வளவு சொன்னவருக்கு ஒரே ஒரு வரி, அது 2 எழுத்து, கல்லா. இதுக்கு மேல் அல்லாஹ் சொல்லவில்லை. கல்லா, கல்லா என்றால் never,
ஒரு போதுமே இல்லை. அவர் 5 சொல்றார், யா அல்லாஹ் பொய்ப்பித்து விடுவார்கள். நடக்காதப்பா, யா அல்லாஹ் என் நெஞ்சு நெருகிறோம், அவன்கிட்ட போய் நான் பேசுவதா? நடக்காது. இல்லப்பா யா அல்லாஹ் பேச்சே வராதே, இல்ல நடக்காது. ஹாரூனை கொஞ்சம் அனுப்பேன், சரி பரவாயில்லை. யா அல்லாஹ் கொன்றுவார்களே, நடக்காது. அல்லாஹ் முடிச்சு விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் முஃமினாக இருந்தால் இதுதான் பதில், இதுதான் பதில். வரலாறில் எங்கேயும் அல்லாஹ், உங்களுடைய மகன் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க புள்ள உங்களுக்கு துரோகம் செய்யலாம். வரலாறில் ஒரே ஒரு இடத்தை நீங்கள் எனக்கு காட்டுங்கள், அல்லாஹ் மூமின்களை தொங்க விட்ட ஒரே ஒரு இடம், அந்தரங்கத்தில் விட்டு கைவிட்டான் என்று சொல்ற ஒரே ஒரு இடம், வல்லாஹி ஒரு போதும் உங்களால் காட்ட முடியாது. ரப்புல் இஸ்ஸத் மூமின்களை என்றைக்கும் அவன் விட்டதே இல்லை. உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டு ஓடலாம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு நாளும் கைவிட மாட்டான்.